திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார், இந்த பிரச்சனை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், கொல்கத்தா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நடந்த இந்த சம்பவங்கள் அப்படின்றத வந்து நீங்க எப்படியா பாக்குறீங்க? இதை எப்படி வந்து அரசுகள் அணுக வேண்டும் இந்த வழக்கை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசுகள் வந்து நேர்மையா இந்த வழக்கை அணுக வேண்டும். ஆனா இது வரைக்கும் நேர்மையா அணுகுன மாதிரி தெரியல. இப்போ அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பல தவறுகள், முறைகேடுகள் நடந்துகிட்டதா பல செய்திகள் இன்னைக்கு வருது. இந்த இதுக்கு அப்புறம் அங்க ட்ரக் மெனஸ் இருந்தது, அங்க போர்னோகிராஃபி இருந்தது, உள்ளவங்க பல பேர் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து முதல்ல கருத்தில் எடுத்துக்கல, ஏன்னா அது ஒரு செகண்டரி எவிடன்ஸ். நான் பிரைமரி எவிடன்ஸுக்கு போறேன். இந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் அவருடைய கால் ஒடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எக்ஸ்ட்ரீம் வெஞ்சன்ஸ் அந்த உணர்வு இருந்ததுனால தான், பழிவாங்கும் உணர்வு இருந்தால் தான் வன்புணர்வு செஞ்சுட்டு இது மாதிரி கால் உடைப்பீங்க. அடுத்து வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் இது ஒருவர் செய்த செயலாக கருத முடியாது ஆதாரங்களின் அடிப்படையில். அப்போ பல பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது, போஸ்ட்மார்ட்டத்துடைய அடிப்படையில் சொல்லப்படுது அப்படி சொல்லி வைக்கும்போது இதை முதல்ல ஏற்றுக்கிட்டு எதனால இப்படிப்பட்ட ஒரு வன்முறை அந்த பெண்ணின் மேல் நிகழ்த்தப்பட்டது, ஒரு இதுக்கு அடுத்து நிறைய செகண்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ முக்கியமானதாயிருது. அந்த பெண் உள்ளிருந்து ஒரு போராட்டம் நடத்தினார், இங்க நடக்கிற இதெல்லாம் பத்தி, இடைஞ்செல்லாம் பத்தி, தவறான செயல்கள் எல்லாம் பத்தி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த பெண்ணுக்கு வந்து இங்க உள்ள பல பேருடைய விரோதம் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இது எதையுமே இனிமே நம்ம வந்து வதந்தியா நினைக்க முடியாது, எல்லாத்தையுமே வந்து கேட்கணும். எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஷுட் பி செக். இப்ப நம்மகிட்ட வந்து யாருக்கு தொலைபேசியில பேசுனாங்கிற நம்பர் கண்டுபிடிக்க முடியாதா? காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க, முதல்ல அந்த பெண்ணுடைய இவங்களுக்கு வந்து பெற்றோருக்கு வந்து உங்க பொண்ணு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்தது டெலிஃபோன்ல. அடுத்தது டெலிஃபோன்ல செய்தி வந்து உங்க பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. இது அவங்க சொல்லும் போது காவல்துறை சொல்லுது நாங்க யாரும் அவங்களுக்கு போன் பண்ணவே இல்லைங்கிறாங்க. அப்ப இதுல 2 வினாக்கள் எழுது. இவங்க போன் பண்ணவே இல்லைன்னா இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பத்தி அவங்களுடைய இம்மீடியட் ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு உள்ள பொறுப்பு, கடமை. அதே மாதிரி காவல்துறை இந்த கேஸை எடுத்த உடனே சொல்ல வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு, கடமை. அப்ப 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்களா? அப்ப யார் போன் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அரசுக்கு? அதனால வந்து இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். இதுல வந்து வன்புணர்வு என்பது மிக கொடுமையான ஒரு காரியம். ஆனா இதுல வன்புணர்வு மட்டும் இல்லை, மேலும் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த மருத்துவ நிலையம் பல முறைகேடுகளுக்கு துணை போகும் நபர்களால், பவர்ஃபுல்லான நபர்களால் அங்கு இருந்திருக்கின்றார்கள், அதிகார பலமிக்க நபர்கள் அங்கு இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் காரணமாக ஆன்டி சோசியல்ஸ் அங்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள். எப்படி 150 பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சூறையாடினாங்க? எப்படி முடியும்? உடனடியா வந்துட முடியுமா? நிச்சயமா முடியாது. இட்ஸ் an organized racket. இன்னொன்னு, இது வன்புணர்வு என்பது எவ்வளவு கொடுமையானதோ அந்த அளவு நீதிக்கு எதிராக போராடுபவர்களின் வாயை அடக்குவது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாம்ஷெட்பூர்ல வந்து கோல் ராக்கெட்டை கண்டுபிடிச்ச ஒரு என்ஜினியர் ரயில் டிராக்ல வந்து பணமா கடந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலைகாரன் யாருன்னு இதுல நீதிமன்றத்தில் சொல்லப்படல. இதே மாதிரி ஒரு 30 கேஸ் வரிசையா சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது? ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது? ஸ்டேட்டுங்கிறது மூணு பேர் இருக்காங்க, தி லெஜிஸ்லேச்சர், தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தி ஜுடிஷியரி. இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். பெண்களுக்கு எதிரான மனநிலை இருக்கிறதுன்னு சொல்லி திரு ராமசுப்ரமணியன் சொன்னார், உண்மையான வாதம். இப்போ ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்கு? எது நீதியோ அதை எதிர்த்து ஒரு மனநிலை சமுதாயத்தில் இருந்தால் அந்த மனநிலையை எதிர்த்து உறுதியாக நிற்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இந்த மனநிலை சமுதாயத்திலிருந்து மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். ஆனா இந்த மனநிலை உள்ளவங்களுக்கு கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்றால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மனநிலையை பெண்களின் மேல் பிரயோகிக்க மாட்டார்கள். அதுவும் இந்த சமுதாயத்தில் நடக்கல. இந்த அரசு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு அந்த பனிஷ்மெண்ட் ஃபியர் அப்படின்றது ஒண்ணு மட்டும் தீர்வா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இல்ல, பனிஷ்மெண்ட் ஏன் தீர்வா இருக்க முடியாது? இப்ப நான் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி போய் கலாட்டம் பண்ணேன்னா இது வந்து ஐபிசி செக்ஷன் படி எனக்கு 3 வருஷம் உள்ள வைக்கலாம். வைக்க வேண்டியதானே 3 வருஷம் 10 பேரை. அதுக்கப்புறம் எவனு போய் கலாட்டம் பண்ணுவானா? பனிஷ்மெண்ட் ஏன் தீர்வா இருக்க முடியாது? பனிஷ்மெண்ட் இஸ் த இம்மீடியட் சொல்யூஷன். லாங் டர்ம் சொல்யூஷன் சோசியல் ரிஃபார்ம்ஸ். ஆனா முதல்ல செய்ய வேண்டியது பனிஷ்மெண்ட் தான், கண்டிப்பா செய்யணும். அது ஒரு சாக்கு போக்கே கிடையாது. பனிஷ்மெண்ட் இஸ் நாட் த சொல்யூஷன் அப்படிங்கிறது அது வந்து ஹாஃப் ட்ரூத், அரை உண்மை. அது முழு பொய்யை விட ஆபத்தானது. இல்லை, இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்த தவறக்கூடிய ஒரு விஷயம் அல்லது
இந்த மாதிரியான ஒரு வழியில போகும்போது அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயமும் அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கக்கூடிய அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய விதங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது சாத்தியமா? அதை எப்படி வடிவமைக்க வேண்டியது அவசியமாகுது? பாருங்க, சட்டத்துல எந்த அளவுக்கு லூப் ஹோல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சட்டத்துல கடுமையான ப்ரொவிஷனும் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி, நான் சப் கலெக்டர் இருந்தபோது ஃபரக்கா பேராஜில் ஃபரக்கா பேராஜுக்கு அந்த ஹூக்கை மாட்டி அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன பயம்னா, ஹூக்கை மாட்டி மீன் பிடிக்கிற மீனவனா இல்லை டெரரிஸ்ட் எவ்வளவு ஃபரக்கா பேராஜை உடச்சிட்டு போறானா? ஏன்னா ஃபரக்கா பேராஜ் பற்றி பங்களாதேஷ்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. இது ஒவ்வொரு தடவும் கேஸ் போட்டால் உடனடியாக அவங்க ஜாமீன்ல வந்துருவாங்க. நான் என்னுடைய சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் வாஸ் a very competent officer. அவர்கிட்ட கேட்டேன், எது கடுமையான சட்டம் அப்படின்னு. இது தேச துரோக சட்டத்துல போட முடியும், ஏன்னா அவங்க எஸ்டிமிஸ்டா இருந்தா அப்படிங்கிற பயம் இருக்கு. நான் போட்டு அத்தனை வரையும் உள்ள கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. கூட்டு வந்த உடனே அடுத்து நான் செஞ்ச காரியம், இவங்களை எல்லாரையும் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன், ரிமாண்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதுல ஒரு பையன் 10 வயசு பையன் இருந்தான். நான் சொன்னேன், இந்த 10 வயசு பையன் மட்டும் வெளியில விட்டுருங்க, மற்ற எல்லாரையும் உள்ள ரிமாண்டுக்கு உள்ள அனுப்பியிருக்கேன். இப்ப அங்க ராக்கெட் என்னவா இருந்ததுன்னா, ஒரு அரெஸ்ட் பண்ணி வருவாங்க, உடனடியாக லோக்கல் லாயர் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. அவர் மேஜிஸ்ட்ரேட்டோட ஏற்கனவே சொல்லி வச்சிருவார், பாவம் பரிதாபத்திற்குரியவள்னு. மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு பெயில் விடுவாரு. இப்படி இருந்தது மாதிரி ஒரு வாரம் தான் உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது தொந்தரவு இல்லை. சில சமயங்களில் சட்டத்திற்கு உட்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சட்டத்துல ஓட்டைகள் இருக்கின்றது என்று கூறுகிறார்களே, சட்டத்திற்கு சாட்டைகளும் இருக்கின்றன. அந்த சாட்டைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் கொடியவர்களுக்கு எதிராக. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நிர்பயா விவகாரத்திற்கு பிறகு இந்த பெண்கள் பாதுகாப்பு தொடர்பா நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கப்படணும் அப்படின்றதுக்கான முடிவுகளை வெவ்வேறு அரசாங்கங்கள், அதாவது மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசுமோ எடுத்தாங்க. ஆனா அதோட பலன் கிடைத்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லையா? அதை எப்படி அரசுகள் உறுதி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே காரணம் தான் அபிநயா. அதாவது ஒரு சட்டத்தை ரெண்டு விதமா பண்ணலாம். யூ கேன் கோ த்ரூ த மோஷன்ஸ் ஆஃப் லா ஆர் யூ கேன் கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் லா. மோஷன்ஸ் ஆஃப் லாங்கிறது என்னது? பெண்ணுக்கு ஒரு கடுமை நடந்த உடனே, நேர்மையான ஒரு அதிகாரி கொல்லப்பட்ட உடனே காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுறது, அதுல 4 பேரை அரெஸ்ட் பண்றது. அந்த 4 பேர் உண்மையான குற்றவாளிகளா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு மக்களுடைய பரபரப்பு அடங்கி போறோம். இதெல்லாம் மோஷன்ஸ் ஆஃப் லா. ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது என்னது? குற்றத்தின் ஆணிவேரை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக சார்ஜ் ஷீட் பண்ணி விரைந்து வழக்கை நடத்தி முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் லா. இந்தியாவை குன்னார் மிர்சான்னு ஒரு பெரிய எக்கானமி சொன்னார், இட்ஸ் a soft state அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. இங்க மோஷன்ஸ் ஆஃப் லா அதிகமா நடக்குது. ப்ராசஸ் ஆஃப் லா ஏறக்குறைய நடக்கிறது இல்லை. அதனாலதான் ஒரு கொலைகாரனுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் கொலைகாரன் என்று நிரூபிக்கப்பட்டாரா? இல்ல. ஜாமீன் கொடுக்கணுங்கிறது கரெக்ட் தான். ஆனால் ஜாமீனுக்கு அப்புறம் உடனடியாக அந்த வழக்கை எடுத்து நடத்தணும். அதை நடத்துறாங்களா? அப்ப நீங்க கொலைகாரனை பிடிச்சிருது மோஷன் ஆஃப் லா. கொலைகாரனுக்கு உடனடியாக அந்த வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தர்றது, எவிடன்ஸை கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் லா. ப்ராசஸ் ஆஃப் லா இந்தியாவில் ரொம்ப மட்டமா இருக்கு. நீங்க எத்தனை கடுமையான சட்டங்கள் போட்டாலும் எல்லா சட்டத்திலையும் நீங்க சட்டத்தை மேம்போக்காகத்தான் பார்ப்போம் அப்படிங்கிற நடைமுறை வழக்கத்துல இருந்ததுன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ட்ட, ஜுடிஷியரிட்ட, லெஜிஸ்லேச்சர்ட்ட எல்லாருமே இந்த நடைமுறை வழக்கத்தில் இருந்ததென்றால் எவ்வளவு கடுமையான சட்டங்கள் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிற சட்டங்களை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினாலே கெட்டவர்கள் அச்சப்படுவார்கள். இன்னைக்கு கெட்டவர்கள் அச்சப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அச்சப்பட தேவையில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப இதுல மஃபியான்னு சொல்லி பாருங்க. அமெரிக்கால மஃபியா எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் லீடர்ஸ். ஆனா மஃபியா சீஃப பீட்டு கான்ஸ்டபிள் ஓங்கி அரைஞ்சானாலும் அவன் கையை கட்டிட்டு தான் இருப்பான். ஆனா இங்க நம்ம என்ன பாக்குறோம், என்ன கேள்விப்படுறோம்? போல இதுல மஃபியா ஆளு வெளியில் இருந்தாருன்னா காவல்துறை அதிகாரியோ, வருமானத்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரியோ அவர்கிட்ட சிகரெட் வாங்கி குடிக்கிறான்னு கேள்விப்படுறோம். இப்படி இருந்ததுன்னா சரி, அவங்களுக்கு எப்படி சட்டத்து மேல பயம் வரும்? சரி.